பொங்கலோ பொங்கல், ஒரு குடும்பம் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களாம். எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்ப்போமா? அப்பாவும் அம்மாவும் 2 பாப்பா, ஒரு குட்டி தம்பி. அவங்க எப்படி இந்த பொங்கலை கொண்டாடினாங்கன்னு பார்ப்போம். பொங்கல்னாலே பொருட்கள் வாங்கணும்ல, அதனால் ஒரு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி நிறைய பொருட்களை அவங்க தேடி தேடி கண்டுபிடிச்சி பாப்பாவுக்கு, தம்பிக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்களாம். முக்கியமான ஒரு பொருள் ஒன்று மறந்தாச்சுல்ல, என்னது? ட்ரெஸ் எடுக்க அவங்க கடைக்கு போனாங்களாம். அப்போவும் அம்மா எல்லாத்துக்கும் அழகழகாக செலக்ட் பண்ணி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களாம். அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, பேக் பண்ணி காரில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். அப்படியே விடிஞ்சிச்சான். மறுநாள் பார்த்திங்கன்னா அழகான பொங்கல் வந்துட்டான். எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டு அந்த பொங்கலை நல்லா சந்தோஷமாக கொண்டாடிட்டு அப்படியே காற்று வாங்க வயலுக்கு போனாங்களாம். வயலில் உட்காந்து அப்படியே ஹாப்பியாக கதை பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். சூப்பராக இருந்துச்சு அந்த நாள். திடீர்னு பார்த்தா வானத்தில் கலர் பறவைகளை அவங்க போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். திடீர்னு பார்த்தாங்கன்னா அந்த சைடு ஒரு கறக்க முடியாமல் ஒரு பறவை, அழகான பறவை பறந்துக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்க்குறதுக்காண்டி ஒரு பாப்பா ஓடி போனாலும் அங்கே ஒரு உழவரையா சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க கஷ்டப்பட்டு அங்கே வேலை பார்க்குறதுனால தான் நம்மளால் தினமும் சாப்பிட முடியுது. அவங்க கஷ்டப்பட்டு வெயில் இது பார்க்குறதுனால தான் நம்ம சந்தோஷமாக பொங்கலை கொண்டாட முடியுதுன்னு சொல்லி அந்த பாப்பா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னாலாம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மாடுகள்லாம் சந்தோஷமாக துள்ளி துள்ளி குதித்து ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்களாம், அந்த உழவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாடு, இந்த அடுத்த நாள் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கலை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஹே ஜாலி ஜாலின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே டைம் போகிறதே தெரியாமல் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த நாள் ஃபுல்லாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்களாம். பொங்கலோ பொங்கல். இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.